படைப்பு சுதந்திரம், படைப்பாளிகளோட சுதந்திரம்னு எடுத்துக்கிட்டாலும் சில விஷயங்கள் வந்து சில வெகுஜன மக்களோட உணர்வுகள் அப்படின்னு எடுக்கும்போது இது இந்த முரண்பாடை எப்படி களையிறது? அது பேசி தீர்ப்போமா தான். நீ அடித்து தீர்த்துக்கெல்லாம் முடியாது. அவன் வியாபாரம் கடையை உடைச்சிட்டா அடுத்து வியாபாரம் பண்ண மாட்டாங்கிறது ரவுடித்தனம். அது இது விற்கக்கூடாது. ஏன் விற்கக்கூடாது? இது போதைப் பொருள். பள்ளிக்கூடத்துக்கிட்ட வைக்காத. அது சொல்லணும். அது எப்படி சொல்லணும்? அடித்து உடைக்க முடியாது. சட்டம் படியாக போகிறோம். வெள்ளைக்காரனே நம்ம கெஞ்சி கேட்டு தானே பண்ணி வச்சோம். சட்டம் போட்டு பேசி அடியும் வாங்கிட்டு திருப்பி அடிக்காமல் நின்று உலகமே போட்டிருக்கிறது. அதை தான் செய்யணும். இந்த வன்முறையெல்லாம் நான் வேணால் தோற்று போயிடலாம். இன்னொரு வீரம் வருவான், மறந்துடாதீங்க. என்னை வீழ்த்திட்டா அதுக்கப்புறம் வரமாட்டான்னு நினைக்கிறாங்க. என்னை விழுந்தால் நான் விழுந்த இடத்துல இருந்து 10,000 பேர் உடைப்பாங்க. இப்படிலாம் சத்தம் போட்டு அடக்க முடியாது. அடக்கி பார்த்தாங்க. எத்தனை வருஷம் முடிஞ்சது? 12 வருஷம் முடிஞ்சது ஜெர்மனியில். ஹிட்லரை விட பெரிய ஹிட்லர்களா இவர்களெல்லாம்? மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், குலத்தின் பெயரால் எத்தனையோ அநியாயம் நடக்கிறது. அதை விட்டுட்டு இதை சின்னதாக எதையாவது பிடிச்சிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு படத்துக்கு வசூல் ராஜா MBBSன்னு டாக்டருக்கு கோவம் வந்துருச்சு, போடக்கூடாதுன்னு படத்தை நிறுத்துனாங்க. இன்னைக்கு சொல்கிறேன், வசூல் பண்ணாமல் டாக்டர் ஃப்ரீயாக பண்ணுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? கவர்மெண்ட் வேலையில் இருந்துக்கிட்டு திருப்பியும் வந்து தனி கிளினிக் வைக்காத டாக்டர் எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்கள். அப்போ வசூல் ராஜா தானே. இன்றைக்கு சொல்லுகிறேன். எனக்கு என்ன கோவமா? எனக்கு தெரிந்து நல்ல டாக்டர் ரகுபதி, அவர் பேரையும் சொல்லுகிறேன். சும்மா வந்து ஆப்ரேஷன் பண்ணி கொடுக்குறாரு. அவர் கிளினிக் கிடையாது. செருப்பு அறுந்து போகிறவரெல்லாம் போட்டுட்டு கிழிஞ்சு போகிறவரெல்லாம் வேலை செய்வார் அவர். அப்புறம் அடுத்த செருப்பு வாங்குகிற வசதி இருக்கும்போது வாங்குவார் அவர். அப்படியும் டாக்டர்கள் இருக்காங்க. அப்போ அவர் என்னுடைய ரகுபதி நினைப்பாரா, என்னத்தான் சொல்லிவிட்டார் வசூல் ராஜான்னு? என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்கன்னு கேட்கவே இல்லை அவர். ஏன்னா அவருக்கு தெரியும் கேவலமாக நடிக்கிறார்களே தமிழ் நடிக்கிறார்கள். யாரை பார்த்து சொன்னேன் நான் என்னென்னா, என் மனசுக்குள்ள குற்ற உணர்வு இருக்குன்னு அர்த்தம். நான் நல்லா நடிக்கலைன்னு. என்னை சொல்லி இருக்க மாட்டார்கள் நம்பினானா தான் நான் நல்லா நடிகேன். இப்படி ஒருத்தர் டாக்டர்ல இருந்து இதில் இருந்து எல்லாரும் சொன்னான்னா அப்போ அப்படி பார்க்கும்போது அரசியல்வாதிகள் எவ்வளோ நல்லவர்கள் பாருங்கள். எத்தனை 100 படங்கள் வந்திருக்கு. இந்த கட்சி அந்த கட்சியை திட்டுது, அந்த கட்சி இந்த கட்சியை திட்டுது, படம் வந்துக்கிட்டே இருக்கு. தப்பு பண்ணுற MLA, தப்பு பண்ணுற மந்திரி, எத்தனை படங்கள் காட்டியிருக்கோம். தப்பு பண்ணுற போலீஸ் அதிகாரி, எத்தனை வாட்டி போலீஸ் வந்து இந்த படத்தை பேன் பண்ணுற முயற்சி பண்ணியிருக்காங்க. போலீஸ் செய்யாது, இதை ரவுடி தான் செய்வான் அந்த வேலையை. இல்லை, அதுதான் இப்போ இருக்கிற இளைஞர்கள், இயக்குநர்கள், இதுக்கெல்லாம் வந்து நடிகர்கள் உடனே அதாவது ஒரு அடித்தட்டு மக்கள் போடுற ஒரு கருத்தை கூட அது வந்து பெருசாக ஏதாவது ஒரு இதில் பாக்ஸ் போட்டாங்கன்னா அதுக்கு உடனே ரியாக்ட் பண்ணுறாங்க, பேட்டி கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரியான தொடர் சம்பவம் இவங்களுக்கு இருக்கும் ஊடகம் செய்கிறார்கள். அது அவங்க கோச்சக்கூடாது. அதான் கேக்குறாங்க. அந்த பக்குவம் இல்லையே கூடாதுன்னு தடுக்க முயற்சி பண்ணியோ அல்லது இணையதளத்துல போய் அவங்க பேசி அவங்க ஆபீஸ் அடிச்சு உடைக்கிறது அது பண்ணாங்கன்னா இவங்களுக்கும் இப்போ இவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்களே என் படத்தை நிறுத்திட்டாங்களே, அந்த ரவுடிகளுக்கும் இவங்களுக்கும் அதிக வித்தியாசம் கிடையாது. ஆதங்கம் இருக்க வேண்டியதுதான். எனக்கு கோபம் வருது. ஒரு இனப்படுகொலையை பற்றி சரியா விவரிக்காம போன படத்தை பார்த்தா கோபம் தான் வரும். அதுக்காக நான் இன்னும் கடவுள் இனப்படுகொலை செய்ய முடியாது, கலையை கொலை செய்ய முடியாது. நான் பேசித்தான் தீர்க்க வேண்டும். அதை எவ்வளோ கண்டிப்பாக பேசணுமோ அது கொஞ்சம் பேச்சு ரொம்ப நீளம். வன்முறை மாதிரி குயிக்காக முடியாது. பேசிகிட்டு இருக்கணும் ஒரே சிவிட்டா பேச்சு முடிஞ்சது. ஏன்னா தலையே இல்லையே, அப்புறம் எங்கிறது பேச்சு? அப்படி எல்லாம் முடிவு கண்ட வேண்டிய விஷயம். பேசன்னு விட்டானா அவன் ஒன்று சொல்லுவான், நான் ஒன்று சொல்வேன். பிபி ஏறும், கோவம் வரும், அடிக்கணும்னு கையை வாங்குவோம், பின்னாடி இருக்கிறவன் பிடிப்பான், அவன் ஒருத்தன் பிடிப்பான், நடுவில் ஒரு அறிவுள்ளவன் ஒருத்தன் வந்து இதப்பா இந்த வீரத்தெல்லாம் அப்புறம் காட்டிக்கலாம், விவேகத்தை காட்டும், உட்காருங்க, ஒரு டீ ஆர்டர் பண்ணி உட்காந்து பேசுவான்னு அப்படி ஒருத்தன் கிடையாது இருப்பான். மொத்தத்தில் ஒரு ஷோ நின்று போயிடும், இல்லை ஒரு வியாபாரம் கேட்டு போகும். பட் அந்த அளவுக்கே விடக்கூடாதுங்கிற. நீங்கள் அமெரிக்காலாம் அடி பின்னுறாங்க. நேரம் ஒற்றைப்படையில் தான் இன்றைக்கி இங்கே அரசியல்வாதிகளை பற்றியே பேச முடியாது. அப்படி காமன் மேன் சத்தமாக டெலிவிஷனில் வந்து ஒருமையில் ஒபாமாவை பற்றி பேசுகிறாங்க. அதுக்கு நேர பதிலும் சொல்கிறாரு. இவ்வளோ தூரம் ஒபாமாக்கெல்லாம் போக வேண்டாம். காந்தியை நேரடியாக சந்தித்து விமர்சித்தவர்களுடைய பேட்டியின் நகல் நான் பார்த்துருக்கேன். திருப்தியா இப்போ அப்படின்னு கேட்டிருக்காரு. சாகரத்துக்கு 7 நாள் முன்னாடி நாசம் பண்ணியாச்சு நாட்டை, திருப்தியா காந்திஜி அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை அப்படின்றாரு அவர்.
என்ன வேணும் சொல்கிறீங்க, இப்போ என்ன வேணும் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியுது, உங்கள் கஷ்டங்கள்லாம் எனக்கு புரியுது. புரிஞ்சதா நீங்கள் நடந்துக்கல. இன்னும் அங்கே கொண்டு போய் பாகிஸ்தான் பேசிகிட்டு இருக்காங்க. எங்கே போய் தொலைய வேண்டியதானேன்னு இருக்காரு. எங்கே போய் சொல்கிறீங்கிறாரு. வயசானவங்கெல்லாம் போகிற இடத்துக்கு அப்படி சுன்னு தடுத்துருக்காங்க. இல்லை பேசட்டும் விடுங்க, என்ன எங்கே போய் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் அவர் சுதாரிச்சுக்கிட்டு எங்கேயாவது இமாலயத்துக்கு போக வேண்டியது தானே, எதுக்குன்னாரு. அது புண்ணியம் சேரண்ணா, எனக்கு இங்கே தான் புண்ணியம், இதுதான் இமாலயம், அவன் அங்கே போங்கிறான், இவன் இங்கே போங்கிறான். நான் சொன்ன இடத்துக்கெல்லாம் போகிற வயசு தாண்டிட்டேன்ப்பா, நான் இங்கே தான் இருப்பேன். சரி அடுத்து நீ உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாரு. நான் பழசு ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்ல, இஸ் த யங்கஸ்ட் மேன் ஐ நோ. ஏன்னா அவருடைய சிந்தனைகள் இன்று இளமையாக இருக்கிறது. நான்லாம் காந்தியை எல்லாரும் மாதிரி கூட்டத்தோட கோவிந்தா போட்டு காந்தி வழியை சொல்லிட்டு தான் வாழ்க சொல்லிட்டு இருக்கேன் நான் செத்ததுக்கு அப்புறம். இந்த மாதிரி சர்ச்சைகளை பற்றி இது பண்ணும்போது தொடர்ச்சியாக வந்து உங்களுடைய படங்களுக்கு சில படங்களுக்கு ஒரு சில சர்ச்சைகள் எல்லாம் வந்திருக்கு. சண்டியர்னு பேர் இருந்ததை விருமாண்டின்னு மாற்றணுங்கிறத அது ஒரு பெரிய அளவில் சர்ச்சை இருந்துச்சு. என்ன அது எவ்வளோ அசட்டுத்தனமாக இருக்கு பாருங்க. இது 10 வருஷத்தில் எவ்வளோ அசட்டுத்தனமான வேலைன்னு இப்போ புரியுது. அதெல்லாம் இப்போ எனக்கு அதில் வந்து இப்போ கோபம் கூட தணிஞ்சு போச்சு. எனக்கு அப்போ கோபமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு நாளெல்லாம் போச்சேன்னு. பணத்துக்கு வேல்யூவே கிடையாதுங்க. தவறான ஒரு செய்தி இருந்தால் கண்டிக்க வேண்டியது அவங்களுடைய. இல்லை அதே பேரில் இப்போ வந்து ஒரு இளைஞர்கள் ஒரு படம் எடுக்கிறாங்க, அதற்கு எந்த எதிர்ப்பும் இல்லை, எதுவுமே இல்லை. அதுக்கு இன்னொரு பதில் சொல்கிறாங்க, மேடை உயரமாக இருந்தால் தான் கூட்டத்துக்கு தெரியும், பள்ளத்தில் நின்று பேசினா தெரியாது, மேடை நல்லா கட்டியிருந்தீங்க ஏறி பேசிட்டோம் பின்னங்கிறீங்க அப்படின்றாங்க. அதுக்கு நான் என்ன சொல்ல முடியும் தவிர எனக்கு அது நான் என்னன்னா வயோதிகத்தில் வர வேண்டிய சிரிப்பு எனக்கு இளமையிலேயே வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த சிரிப்பு இன்னும் கோபப்படுத்துது அவங்கள. உங்களை மட்டும் அது வந்து ஒரு குறி வைக்கிற மாதிரி இருக்குதுன்னு எப்பயாவது நினைச்சிருக்கீங்களா? நினச்சா அப்படியே அது அரண்டவனுக்கு இருந்ததெல்லாம் போய் சொல்லிட்டு இருந்தேன் தெரியுமா, அது ஆகிடும். நான் அரண்டவன் அல்ல. எனக்கு குறி வைக்கிறாங்கன்னா அதனால இப்போ பழுத்த மரமாக இருக்குமோ அப்படின்னு நல்லா தான் நினச்சிக்கலாமே. இவ்வளோ கல்லடி வருது ஏன் ஒருவேளை பழுத்த மரமாக இருக்குமோன்னு எதுக்கு நான் மேரி மெக்டில் இன்னொன்று எதுக்கு சந்தேகப்படணும்? எல்லாரும் கல்லடிக்கிறாங்களே அப்படின்னா நான் பழுத்த மரமாக இருக்கலாம்னு அப்படி பாசிட்டிவாக நினச்சிக்க வேண்டியது தான். என்னுடைய வெற்றியெல்லாம் தோல்வி மாதிரி சொல்லி காட்டுவாங்க எங்களுக்குள்ள சில பேர் இருக்காங்க, அதையும் எடுத்துக்கிற வேண்டியதுதான். இனி வரப்போகும் படங்களும் இதுவரை வந்த படங்களும் எல்லாமே ரீமேக் தான்.